ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். நான் தான் இது சரியாக வராதுப்பா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அம்மா நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி என்ன செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு அடுப்பே இல்லாமல் நான் ஆம்லேட் சுட்டு காட்டுறேம்மா அப்படின்னா. அதெல்லாம் சரியாக வராதுப்பான்னு சொன்னேன். இருந்தாலும் அம்மா நான் செஞ்சு காட்டுறேம்மான்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் ஒரு தோசை தவாவும் அது கூட நான்ஸ்டிக் பேனும் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் தடவி ஒரு 2 மணி நேரம் வெயிலில் விட்டுட்டான். அதுக்கப்புறம் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துகிட்டு வந்து உடச்சி 2லேயுமே ஊற்றிட்டான். தோசை தவாவில் மட்டும் ஆம்லேட் போட்டுக்கலாம், நான்ஸ்டிக் பேனில் வந்து முட்டை பொரியல் மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த முட்டையை நல்லா உடச்சி விட்டு அதில் கொஞ்சமாக தூள் உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டான். ஸ்டார்டிங்கில் சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சிங்க. நான் கூட சூப்பராக வந்துடும் நினச்சேன். என்னடா பையா ஒரு ரியாக்ஷனுக்கு காணுன்னு சொன்னேன். உடனே அம்மா இந்த இடத்துல சூடு கம்மியாக இருக்குமா, நான் வேற இடத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாங்க. ஆம்லேட்டும் சரியாக வரல, முட்டை பொரியலும் சரியாக வரலங்க. ஜெய்குட்டி ரொம்பவே ஏமாந்துட்டான். முட்டை வேஸ்ட் ஆனது தான் மிச்சம்.